என்னோடு வந்திருக்கிற மாவட்ட துணை செயலாளர் சுலைமான், மாநகர தலைவர் சமர் ஆகியோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன். இந்த நாட்டில் தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்கு. அந்த தொல்லியல் துறைக்கு ஒரு விதின்னு ஒன்று இருக்கு. அந்த விதியின் பிரகாரம் அங்கே இருக்கிற அந்த சின்னங்களை, அந்த பொருட்களை எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்ற விதி இருக்கும்போது, இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்த ராகேஷ் தலால், இது ராகேஷ் கிஷோர் இல்ல, செருப்பு கிஷோர் இல்ல, ராகேஷ் தலால் என்ற ஒருவர் தொல்லியல் துறையில எங்களுடைய பகவான் விஷ்ணு அவர்களுடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அது முகலாயர்களால் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சரி செய்து தர வேண்டும், நாங்கள் வழிபட வேண்டும் என்று தொல்லியல் துறைக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம். அவர்கள் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே உச்ச நீதிமன்றம் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு பெட்டிஷனை போடுறோம். சட்டமே அப்படி இல்லையா? சட்டம் இல்லாதத எப்படி அதற்கு நாங்கள் ஒரு வழிமுறையை நாங்கள் சொல்ல முடியும்? அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால், கேட்பதாக இருந்தால், உங்கள் கடவுளிடமே விஷ்ணுவிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். இதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க எல்லோரும் கடமை இருக்கிற இறைவனிடம் கையேந்துங்கள் என்று எல்லா சமயமும் செய்து கொண்டுதான் இருக்கிறது, சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் அவரும் நீங்கள் கடவுளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். விதியை மாற்ற முடியாது. இது நடந்த ஒரு மாசம் ஆகிறது. இந்த ராகேஷ் கிஷோர் இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, 2 நாள்ல இந்த சம்பவம் நடந்து 2 நாளில் இந்த சம்பவம் செருப்பீச்சு சம்பவம் அல்ல. இந்த தீர்ப்புக்கு பிறகு 2 நாள் கழித்து அவர் நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவன், அதுவும் சமமாக நான் மதிக்கக்கூடியவன். ஆனால் வலைதளங்களில் பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்படுகிறது. அப்ப இதற்கு ஒரு கண்டனத்தை அட்டார்னி ஜெனரல் செஞ்சிருக்க வேண்டுமா இல்லையா? அட்டார்னி ஜெனரல் என்று சொல்லக்கூடிய துஷார் மேத்தா, நியூட்டன் ஒரு விதி இருக்கிறது. அந்த விதி என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அந்த வினையை விட சமூக வலைதளங்களில் கூடுதலாக செய்கிறார்கள். ஒரு கேலியாக ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிய யார் சொல்றா? ஒரு அட்டர்னி ஜெனரல். அப்ப இந்த ராகேஷ் கிஷோர் எடுத்து வீசாரா, வீசும்போது அது படவில்லை. அந்த அமர்விலே வீசப்படுகிறது. வீசும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சனாதனத்தை அவமதித்தால் இப்படித்தான் செய்வேன். யாராவது வேற யாராவது இப்படி சொல்ல முடியுமா? அது உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமா? இல்ல வேற நீதிமன்றங்கள்ல கூட அதை சொல்ல முடியுமா? காவல்துறையில நான் இதற்காக மன்னிப்பு கேட்க முடியாது, நான் விரும்பிதான் செய்வேன், நான் வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேன் என்று ஒரு தனிநபர் சொல்கிறான் என்றால் அவனுக்கு பின்னாடி இருக்கிற பலம் என்ன, சித்தாந்தம் என்ன, கருத்தியல் என்ன? ஒரு தனி மனிதனை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்தாந்தம் பார்ப்பனிய, சனாதன, RSS, சங்க பரிவார சித்தாந்தம். அது இன்னைக்கு நடக்கல, பல 100 ஆண்டுகளாக நடக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கா இல்லையா? அது இருந்த இந்த நாடு இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் இந்த சட்டம் இத்தனை ஆண்டு காலமாக
கோயிலுக்குள்ள விடலைங்க, தெருவில் நடமாட விடலைங்க, படிக்க விடலைங்க. இதற்கெல்லாம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் பாயல? உனக்கு ஒரு சாமியுடைய சிலையை சரி செய்யவில்லை, அதற்கு நீ வந்து எனக்கு உறுதிமொழி கொடுக்கவில்லைன்னு சொல்லி உன்னால் செருப்பை எரிய முடிகிறது என்றால் அது தனி மனிதனா? காந்தியை கொண்டது யாரு? தனி மனிதனா? எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் என்று 4 பேர்களை கல்புர்கி, தபோல்கர், பன்சாரே, கௌரி லங்கேஷ் என்று அனைவரையும் சுட்டுக் கொன்றாரே, அது ஒரு தர்ம சன்சாத் என்ற அமைப்பு மட்டுமா? அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய சனாதன RSS கும்பல்களுடைய வெறுப்பு பிரச்சாரம், விதைத்த விஷம் இவ்வளவு ஆண்டுகளாக நமக்கு எதிராக தொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. காந்தி சொன்னார, பூனா ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? பூனா ஒப்பந்தத்துல டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சம்மதிக்க வைத்து பிறகு அவர் சொல்லுகிறார், இந்த மக்களை கோயிலுக்கு நுழைய விடுங்கள், தீண்டாமையை கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லும் போது RSS கோல்வாக்கர் வந்தது என்னவென்றால், அதை விட இன்னொன்னு சொல்லிடுவோம். இந்து பல்கலைக்கழகம், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய அதை நிறுவிய மதன் மோகன் மாளவியா அவர் சொல்லுகிறார், அவர் காந்திக்கு எழுதுகிறார், ஒரு சில நபர்கள் தீண்டத்தகாதவர்கள் தான், ஒரு சில நபர்கள் சில கண்டிஷன்ஸ்ல தீண்டத்தகாதவர்கள் தான், இது சனாதனம் சொல்லுகிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காந்தி கேள்விதான். சனாதனம் அப்படி இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, அதை பார்க்காது என்று இப்போது வரைக்கும் கவர்னராக இருக்கக்கூடிய RN ரவி சொல்லிக் கொண்டிருக்காரு. ஆனால் மதன்மோகன் மாளவியா சொன்னது என்ன? சனாதனம் இருக்கிறது, சனாதனம் என்றால் நிரந்தரமான சாதிய கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கும். அதுக்கு தான் வெள்ளைக்காரர் 1833 திருத்தப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரார். மதத்தின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில, வர்ணம் அடிப்படையில, வம்சம் அடிப்படையில. அன்றைக்கு இருந்த கம்பெனிகளுக்கு வேலையில் சேரக்கூடாது என்று சொல்லக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. செருப்பை போட்டீங்களா, ஷூவை போட்டீங்களா? இந்த ஷூவினுடைய ஐடியா எங்கிருந்து வந்தது? அவர் ஏன் திருப்பி கொடுத்தாரு? இங்கே தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள், அடே நீ ஒன்ன வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், நீ ஒன்ன வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற, இந்த வச்சுக்கோ அப்படின்னா சொன்னாரு. தேடுனார், இன்னும் எங்கேயாவது போட்டிருப்பான், நாங்க தேடுவோம் அப்படின்னு தேடுனார் இல்லையா? இவரு நீ வச்சுக்கான்ட்டார். இவர் பெருந்தன்மையாக வைத்துக் கொண்டார் சொல்றார் என்று மோடி ட்விட்டு போடும்போது மோடிக்கு அறிவு வேண்டுமா வேண்டாமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது ஒருவன் செருப்பை ஷூவை வீசுகிறான் என்றால் நீ தானாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா? காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா? காவல்துறை ஒரு SI-யிடம் வாக்குமூலம் வாங்கி ஒரு FIR போடணுமா வேண்டாமா? எப்படி நீங்க விட்டுட்டு போறீங்க? காரணம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல இவர்கள் கட்டவிழ்க்கப்படுகிற அத்துமீறல் நிறைய இருக்குது. ஜெகதீப் தங்கர் இருக்காரா, இருந்தாரா? துணை ஜனாதிபதியா சொன்னாரு, பாராளுமன்றத்தை விட உச்ச நீதிமன்றம் பெரியது கிடையாது.
எக்கனாமிக்கல் அட்வைசர் மோடியினுடைய அட்வைசர் சொல்றார் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பது நீதிமன்றம். முன்னாள் கே வேணுகோபால் என்ற அட்டர்னி ஜெனரல் நீதிமன்றத்தை விமர்சித்தார. இந்த குருமூர்த்தி சோழனுடைய அந்த பத்திரிகையில இப்ப இருக்கக்கூடிய குருமூர்த்தி விமர்சித்தார. அப்ப சனாதனவாதிகள் எல்லாம் விமர்சிக்கலாம், மற்றவர்கள் விமர்சிக்க முடியாது. இந்த 4 பேரை சுட்டுக் கொண்டாங்களா? இந்த 4 பேர் செய்தது என்ன? கௌரி லங்கேஷ் இருக்காங்க. அவர் சொன்னார், கர்நாடகாவில் நீங்கள் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் கட்டமைக்கப்படுகிறீர்கள், அத்துமீற வன்முறை செய்கிறீர்கள், நிறுத்துங்கள் என்று சொன்னதனால கல்புரிக்கு கொல்லப்பட்டார். கல்புரிக்கு கௌரி லங்கேஷ். பன்சார என்ன சொன்னார்? நீங்கள் வீர சிவாஜி அவரை இந்த சனாதனத்தை கட்டமைத்தார், அவருடைய கதாநாயகன் என்று சொல்லும் போது அது அப்படி அல்ல, அவர் சமூக நல்லிணத்துக்கானவர், உங்களுக்கு எதிராக அவர் இருந்தவர், நீங்கள் அவரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினீர்கள் என்பதை தெளிவாக ஆதாரங்களோடு அவர் புத்தகம் வெளியிடுகிறார். பன்சாரை கொல்லப்படுகிறார். கல்புரிக்கு லங்காயத்து இனத்தை சார்ந்த மக்கள் இந்து மதம் அல்ல, இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக லங்காயத்து இனம் இருந்திருக்கிறது, நீ இந்து மதத்தில லங்காயத்து இனத்தை சேர்க்க கூடாது என்று சொன்னதனால் கல்புரிக்கு கொல்லப்பட்டார். இப்படி ஒவ்வொருவரும் யாரெல்லாம் சனாதனத்துக்கு எதிராக இந்து மதத்தினுடைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அதில் ஒன்றுதான் எழுச்சி தமிழர். அதுல ஒன்றுதான் எழுச்சி தமிழர். அதனால தான் மிகப்பெரிய அளவுல என்ன செய்யப்படுகிறது? அத்துமீறல்கள் கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே அன்பான தோழர்களே, நாம் இந்த சம்பவத்தை மட்டும் வச்சு பேசிக்கொண்டே இருக்க முடியாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தம், கருத்தாக்கம், இதைத்தான் நம்ம பேச வேண்டும். இதற்கு எதிராகத்தான் நாம் போரே தொடுக்க வேண்டும். சனாதனத்தை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார்? சனாதனம் என்பது நோயினாரு, சனாதனம் என்பது ஒரு கேலி கூட்டுனாரு, சனாதனம் என்பது ஒரு வன்முறையின் வடிவம் என்றாரு, சனாதனம் என்பது பார்ப்பனியம், வர்ணம், கேலி கூத்து, ஒதுக்குதல், வன்முறை என்று அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நீ அம்பேத்கர் எப்படி கொண்டாட முடியும்? இவர் அது கூட சொல்லலையே. இவர் சொன்னதல்ல, நான் சட்டத்தின் பிரகாரம் நடக்கிறேன், சட்டத்தை தவிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது சொன்ன இவர் மீது சும வீசலாம். இன்னும் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், நிறவெறியின் பெயரால் எப்படி யூதர்களை ஜெர்மானியர்கள் ஹிட்லர் கொடுமைப்படுத்தினாரோ அதை விட சனாதனம் குறைந்ததல்ல அப்படின்னு யார் சொல்றா? அம்பேத்கர் சொல்ற. பேப்பர் தந்துட்டாங்க. ஆகவே அந்த